அன்புடைய வணக்கம். சைவ வைணவ வழிபாடு நம் தமிழகத்தில் ஆண்டாண்டு காலமாக நிகழ்ந்து வரக்கூடிய ஒன்று. அதில் சைவ சமய வழிபாட்டில் சிவனை வழிபாடு செய்வது என்பது நெடுங்காலமாக தமிழர்கள் பின்பற்றி வரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகும். அதில் சிவனை வழிபாடு செய்வது என்பது சிவன் கோயிலில் சென்று அவரை முறைப்படி வணங்கி வந்தால் அது சிவ வழிபாடு பூர்த்தியானதாக ஒரு நம்பிக்கை நம் மக்களிடம் உண்டு. சிவன் கோயிலில் சென்று சிவனை வழிபாடு செய்துவிட்டு வரும்போது சிவனை மட்டும் வழிபட்டு விட்டு வந்தால் நம்முடைய வழிபாடு முழுமையாகவில்லை. சிவனுடைய கோவிலில் சிவனுடைய சந்நிதிக்கு பக்கத்தில் தெற்கு நோக்கி ஒரு தனி சன்னதியில் அமர்ந்திருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனையும் நாம் வணங்கி வந்தால் மட்டுமே சிவ வழிபாடு முழுமையடைவதாக நம்பிக்கை நம் தமிழினத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சண்டிகேஸ்வரர் யார்? அவர் அந்த நிலைக்கு வருவதற்குரிய வாய்ப்பு எப்படி அவருக்கு கிடைத்தது என்பதை பற்றி சிந்திப்பதே இன்றைய நம்முடைய நோக்கமாக இருக்கின்றது. விசாரசர்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞன், அவருடைய தந்தையார் பெயர் எச்சதத்தன் என்பது. இந்த விசாரசர்மன் மாடு மேய்க்கும் தொழில் செய்து வரக்கூடிய ஒரு இளைஞன். மாடு மேய்க்கும் தொழில் செய்து வரக்கூடிய இளைஞன் மாடு மேய்ப்பதற்காக மந்தைக்கு மாடுகளை மேய்த்து கொண்டு செல்கின்றான். மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. இளைஞன் என்று சொல்லும்போது ஒரு 17-18 வயது வைத்துக் கொள்ளலாம். அந்த இளைஞனுக்கு மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும் போது கொஞ்சம் நேரம் போகவில்லை. என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறான். பக்கத்தில் தரையில் மணல் இருக்கின்றது. அந்த மணலை எடுத்து சிவனாக ஒரு உருவம் செய்கின்றான். சிவலிங்கமாக உருவத்தை உருவாக்குகின்றான். மணலில் ஒரு உருவத்தை உருவாக்குவது என்பது மிக சாதாரணமானது அல்ல, ரொம்ப கடினமான ஒன்று. ஈரமான களிமண்ணில் உருவத்தை உருவாக்கலாம். ஆனால் இந்த சிறுவன் இளைஞன் மணலில் உருவத்தை உருவாக்கிறான். சிவனை வழிபாடு செய்வதற்காக சிவலிங்கமாக உருவாக்கினான். சிவலிங்கத்தை உருவாக்கிவிட்டான். உருவாக்கியவுடன் அந்த இளைஞனாக்கிய விசாரசர்மன், அதுதான் சண்டிகேஸ்வருடைய இயற்பெயர். விசாரசர்மனுக்கு சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று ஆசை வருகிறது. சிவனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு என்ன செய்யலாம் என்று யோசிக்கின்றான். பக்கத்தில் மாடுகள் நின்று கொண்டிருக்கின்றன. பசுமாடுகள் நின்று கொண்டிருக்கிறது. அந்த பசுமாடில் ஒன்றை அழைத்து அதனுடைய பாலை நேரடியாக அந்த சிவலிங்கத்துக்கு, அதாவது தான் உருவாக்கிய மணல் லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்கின்றான். மணலில் திரவங்கள் பட்டாலே மணல் கரைந்துவிடும். ஆனால் நம்முடைய விசாரசர்மனுடைய அபிஷேகம் பட்டும் அந்த மணல் லிங்கம் கரையாமல் இருக்கிறது. அதுதான் தெய்வத்தினுடைய அருள். இவ்வாறு ஒவ்வொரு மாடுகளாக அழைத்து தன்னுடைய சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்கின்றான். அன்றைய பூஜை நிறைவு பெற்றது. மாலை வந்துவிட்டது. மாடுகள் இல்லங்களுக்கு சென்றன. மாட்டினுடைய உரிமையாளர்கள் மாலை பொழுது மாடுகள் வீட்டுக்கு வந்தவுடன் பால் கறப்பதற்காக சொம்புகளை எடுத்துக்கொண்டு மாடுகளின் அருகில் செல்கிறார்கள். மாடுகளின் மடுவில் பால் இல்லை. ஏதோ நடந்திருக்கிறது. ஒன்றும் அவர்கள் கவலைப்படவில்லை. அடுத்த நாளும் வந்தது. அடுத்த நாளும் இதே நிலை. விசாரசர்மன் மணலில் புதிதாக ஒரு லிங்கத்தை உருவாக்குகின்றான். ஒவ்வொரு மாடுகளாக அழைக்கிறான். மாடுகள் வருகின்றன. மாடுகளுக்கு தரக்கூடிய பாலை வைத்து அந்த மணலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்கின்றான். அவன் தன்னுடைய வாழ்நாளின் பாக்கியத்தை பெற்றதாக பெரும் மகிழ்ச்சி அடைகின்றான் விசாரசர்மன். மாடுகள் வீட்டுக்கு வருகின்றன. மாட்டு உரிமையாளர்கள் பார்க்கிறார்கள், மாட்டிடம் பால் இல்லை. இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் அந்த மாட்டினுடைய உரிமையாளர் எல்லாம் யோசிக்கிறார்கள், எங்கு தவறு நடக்கின்றது என்பதை பார்த்தே அறிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மாட்டு உரிமையாளர்களில் ஒருவர் விசாரசர்மன் மாடுகளை மந்தைக்கு மேய்த்து கொண்டு வரும்போது அவனோடு பின்னாலே வருகிறார். மறைந்திருந்து அங்கு நடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறார். அன்றும் விசாரசர்மன் அவனுடைய முறைப்படி புதிதாக மணலில் ஒரு லிங்கம் உருவாக்குகின்றான். ஒவ்வொரு மாடுகளாக இப்பொழுது அவன் அழைத்தவுடன் வரிசையாக வருகின்றன. மாடுகளினுடைய மடுக்களில் இருந்து பால் அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. விசாரசர்மன் மனமுருகி இறை வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கின்றான். மறைந்திருந்து பார்த்த மாட்டு உரிமையாளருக்கு கோபம். ஆனாலும் சிறுவனிடம் பேச முடியாது என்பதால் நேரடியாக விசாரசர்மனுடைய தந்தை எச்சதத்தனிடம் போய் கூறுகிறார். எச்சதத்தன் உடனடியாக தன்னுடைய பையன் மாடு மேய்க்கக்கூடிய இடத்துக்கு வருகிறார்.
எங்கும் அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. மாடுகள் வரிசையாக வந்து கொண்டிருக்கின்றன. விசார சர்மன் பாலபிஷேகத்தை சிவலிங்கத்துக்கு செய்து கொண்டிருக்கிறான். பார்க்கிறார் எச்சதத்தன். அவருக்கு பயங்கர கோபம். தன்னுடைய மகனை அழைத்து பார்க்கிறார். மகன் அவரை கண்டு கொள்ளவே இல்லை. உடனடியாக கோபம் வந்துவிட்டது. விசார சர்மன் உருவாக்கியிருக்கிற சிவலிங்கத்தை தன்னுடைய காலால் உதைக்கின்றார். காலால் உதைத்தவுடன் சிவலிங்கம் மணலிங்கம் உடைந்து சிதறுகிறது. பார்த்தான் விசார சர்மன். தன்னுடைய இறைவனுக்கு யாரோ தீங்கு செய்து விட்டார் என்று பார்க்கிறான். பக்கத்தில் ஒரு உருவம். தந்தை என்பது அவனுக்கு கண்ணில் படவில்லை. யாரோ ஒருவன் தன்னுடைய லிங்கத்தை உதைத்து விட்டான் என்று அவனுக்கு தன்னுடைய சிவ பூஜையை கெடுத்து விட்டான், தன்னுடைய இறைவனை மிதித்து உதைத்து விட்டான் என்ற கோபம் வருகிறது. சுற்றுமுற்றும் பார்க்கிறான். பக்கத்தில் மாடு மேய்க்கக்கூடிய அந்த குச்சி, அந்த கோல் கிடைக்கின்றது. அதை கையில் எடுக்கின்றான். அந்த மாடு மேய்க்கக்கூடிய குச்சி ஒரு கோடரியாக மாறுகிறது. அந்த கோடரியை வைத்து ஒரே வெட்டு. எச்சதத்தனுடைய 2 கால்களும் துண்டாக்கி விழுகின்றன. வானிலிருந்து இந்த காட்சியை பார்க்கிறார் சிவபெருமான். இப்படி ஒரு பக்தன், இப்படி ஒரு தொண்டன் நமக்கு இருக்கிறான் என்று பூமிக்கு வருகிறார். தன்னுடைய கருணையினால், தன்னுடைய அருளினால் எச்சதத்தனுக்கு கால்களை உருவாக்கி விட்டார். அந்த பூஜையை சிறப்பாக செய்து கொண்டிருந்த அந்த சண்டேஸ்வரனை தன்னுடைய பக்தனாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு சண்டேஸ்வரன் என்று ஒரு பதம், அதாவது விசார சர்மனுக்கு சண்டேஸ்வரன் என்று ஒரு பதத்தை அளிக்கின்றார். அளித்ததோடு மட்டுமல்ல, தன் பூஜையை சிறப்பாக செய்து வந்திருப்பது தந்தை என்று தெரிந்தாலும் கூட அது யார் என்று பார்க்க விருப்பம் இல்லாமல் தன்னுடைய பூஜையை கெடுத்தவரை தண்டித்திருக்கக்கூடிய அந்த மனநிலையில் இருக்கக்கூடிய அவருக்கு ஒரு உயர்ந்த பதத்தை அளிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஆலயங்களில் தனது ஆலயத்திற்கு இடப்பக்கமாக, தன்னுடைய சந்நிதிக்கு இடப்பக்கமாக தனி சந்நிதி கொடுத்து தன்னுடைய சொத்துக்களை, அதாவது சிவனுடைய சொத்துக்களை, சிவனுக்கு வரக்கூடிய வழிபாட்டு பொருள்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய உரிமையை அந்த சண்டேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய சண்டிகேஸ்வரருக்கு சிவபெருமான் அளித்தார். அன்றிலிருந்து இன்று வரை நாம் சிவாலயங்களில் பார்த்தோம் என்றால் அந்த சண்டிகேஸ்வரர் தனி சன்னதியில் சிவன் சந்நிதிக்கு வடபுறமாக தனித்து வீட்டிருக்கிறார். சிவனை வழிபடக்கூடிய நாம் எல்லாரும் சிவனை வழிபாடு செய்துவிட்டு அந்த சண்டேஸ்வரரையும் வழிபாடு செய்ய வேண்டும். சண்டேஸ்வரரை வழிபாடு செய்தால்தான் அந்த நாம் வழிபாடு செய்வதற்கான முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும். அதாவது சிவனை வழிபாடு செய்வதற்கான முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும். அதிலும் முக்கியமாக என்னவென்று சொன்னால், சண்டிகேஸ்வரர் அங்கும் தியானத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றார். எங்கு? சிவன் கோயிலிலும் அவர் தியானத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறார். தியானத்தில் இருப்பவருக்கு இடையூறு செய்யாமல் அவரை வழிபாடு செய்ய வேண்டும். அதுதான் அங்கு முக்கியமான ஒன்று. அதனால் அவர் முன்னால் போய் நின்று நாம் 2 கைகளை கூப்பி வணங்க வேண்டும். மீண்டும் சிவனுடைய சொத்துக்கள் அனைத்தையும் பாதுகாக்கிற உரிமையையும் சிவன் சண்டிகேஸ்வரருக்கு வழங்கியிருக்கின்ற காரணத்தினால் நாம் சிவன் கோயிலில் இருந்து எதையும் எடுத்து வரவில்லை என்பதை அவரிடம் காட்டுவதற்காக நம்முடைய கைகளை விரித்து காட்டினால் போதும். அதை விட்டுவிட்டு இன்னும் சிலர் தெரியாமல் அவர் தூக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார், அவர் செவிட்டு சாமி என்று சொல்லி அவர் முன்னால் கைகளை தட்டி கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து இந்த கைகளை தட்டக்கூடிய நிலையை, அதாவது சண்டிகேஸ்வரர் முன்பாக கைகளை தட்டக்கூடிய நிலையை மட்டும் எக்காரணம் கொண்டும் செய்யாதீர்கள். அவர் தியானத்தில் இருக்கிறார். நாம் அவர் முன்னால் போய் நின்றாலே நம்முடைய வருகை அவர் உணர்ந்து கொள்வார். நாம் சிவனிடமிருந்து எதையும் எடுத்து வரவில்லை என்பதை காட்டுவதற்காக நம்முடைய கைகளை விரித்து காட்டிவிட்டு மீண்டும் ஒரு வணக்கத்தை வைத்துவிட்டு வந்த வழியிலேயே திரும்பி வர வேண்டும். சண்டிகேஸ்வரரை வலம் வரக்கூடாது. அதற்காகத்தான் சில கோயில்களில் சண்டிகேஸ்வரருடைய சன்னதியினுடைய மேற்கு பக்கத்தில் ஒரு சிறு சுவர் வைத்திருப்பார்கள். ஆனாலும் நம்முடைய அறிவாளி பெருமக்கள் அந்த சுவரையும் தாண்டி குதித்து அப்புறம் வந்து அந்த சண்டிகேஸ்வரரை சுற்றி வரக்கூடிய ஒரு தவறான பழக்கத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து அப்படி செய்யாதீர்கள். மீண்டும் இன்னும் சிலர் அறியாமையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சண்டிகேஸ்வரருக்கு தங்களுடைய ஆடைகளிலிருந்து நூலை எடுத்து போட்டு கொண்டு வருகிறார்கள். அந்த செயலையும் செய்து வராதீர்கள். சிவன் கோயிலில் சிவனுக்கு உரிய பொருள்களுக்கு பாதுகாப்பாளராக சிவன் கோயிலுக்கு வந்தவர்களை அடையாளம் காண்பதற்காக, சிவன் கோயிலுக்கு வந்தவர்களுக்கு அந்த முழுமையான பக்தியை கொடுப்பதற்காக காத்திருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரரை சிவன் கோயிலுக்கு போய்விட்டு வரும்பொழுது கண்டிப்பாக வணங்கிவிட்டு வர வேண்டும். சண்டிகேஸ்வரரை வணங்கினால் மட்டுமே சிவனை வழிபாடு செய்த பலன் நமக்கு கிடைக்கும். இது சைவ நாயன்மார்களை பற்றி சொல்லக்கூடிய பெரிய புராணத்தில் இருந்து வந்த ஒரு செய்தி.
இங்கு நாம் இன்னொரு செய்தியை பதிவு செய்யலாம் என்று ஆசைப்படுகின்றோம். சிவன் அதாவது சண்டிகேஸ்வரர் அந்த விசார சர்மனாக இருக்கும் பொழுது மணல் லிங்கத்தை வைத்து பூஜை செய்யும் போது அந்த லிங்கத்தை உதைத்த தன்னுடைய தந்தையை அவர் தண்டிக்கின்றார். தந்தையை தண்டிக்கும் போது அவருடைய கண்களுக்கு அவருடைய தந்தை தெரியவில்லை. தன்னுடைய இறைவனை மிதித்தவனை தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அவருக்கு தெரிகிறது. இன்று மனுநீதி என்ன சொல்கிறது தெரியுமா? நீதி வழங்கும் போது குற்றவாளி யார் என்று பார்க்கக்கூடாது. குற்றவாளி அப்பாவா, அண்ணனா, தம்பியா, தங்கையா, உறவா, மாமனா, மச்சானா, பெரியப்பாவா, சித்தப்பாவா என்று யாரையும் பார்க்காமல் குற்றவாளியை குற்றவாளியாக மட்டுமே பார்க்க வேண்டும். அதன் மூலமாகவே அவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று மனுநீதி சொல்கிறது. அந்த முறையை விசார சர்மன் என்று சொல்லக்கூடிய சண்டிகேஸ்வரர் தன்னுடைய தந்தை என்று கூட பார்க்காமல் தன்னுடைய இறைவனை மிதித்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்ற ஒரே மனநிலையோடு தன்னுடைய தந்தையினுடைய கால்களை வெட்டியிருக்கிறார். இங்கு இன்னொன்றும் நாம் பதிவு செய்ய வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். இன்று நம்முடைய இந்திய தண்டனை சட்டம் ஒரு செய்தியை சொல்கிறது. ஒரு கொலை குற்றத்தில் ஈடுபட்டவரை தண்டிக்கும் போது அந்த கொலைக்கு உதவியவரையும் தண்டிக்க வேண்டும் என்று இந்திய தண்டனை சட்டம் சொல்கிறது. இங்கு சண்டிகேஸ்வருடைய தந்தை யச்சதத்தன் சிவனை மிதித்தது தன்னுடைய வலது காலால். ஆனால் சண்டிகேஸ்வரர் என்ன செய்தார் என்று சொன்னால், யச்சதத்தன் அதாவது தன்னுடைய தந்தையினுடைய 2 கால்களையும் வெட்டி விடுகிறார். அப்பொழுது வலது கால் தான் மிதித்தது, இடது காலையும் சண்டிகேஸ்வரர் வெட்டி விட்டார் என்று சொன்னால், வலது கால் மிதிப்பதற்கு இடது காலும் உதவியாக இருந்த காரணத்தினால் 2 கால்களையும் வெட்டிவிட்டார். இந்திய தண்டனை சட்டத்தை அன்றே சண்டிகேஸ்வரர் உலகத்திற்கு உணர்த்திவிட்டார். ஆம், சண்டிகேஸ்வரர் மூலமாக மனு நீதியையும் இந்திய தண்டனை சட்டத்தையும் சேக்கிழார் பெருமான் இந்த உலகிற்கு உணர்த்தி இருக்கிறார். சேக்கிழார் பெருமான் மூலமாக தமிழ் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சண்டிகேஸ்வரர் மூலமாக நம்மளுக்கு இந்த ஒரு வரலாறு நமக்கு இன்று தெரிந்திருக்கின்றது. இது போன்று நம்முடைய புராண இதிகாசங்களில் எத்தனையோ நல்ல நல்ல செய்திகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வது மிக சால சிறந்தது. ஏனென்று சொன்னால் அன்று சொன்னவை எல்லாமே அர்த்தமுள்ளவைதான். நன்றி.